ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நான் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸோடு வந்திருக்கேன்னா, யூகேக்கு வர்றவங்க எந்த விசாவில் வந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், யூகேக்கு வந்தால் சம்பாதிக்கவே முடியாது, யூகேக்கு வந்தால் சேவிங்ஸே இருக்காது, நம்ம நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி போகிறோம், அங்கே போய் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு இப்போவும் ஸ்டில் நிறைய பேருக்கு இன்னமும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சேனலில் கீழே இந்த வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் வந்து யூகேக்கு வர்றதுக்கு மேண்டேட்டரியா இல்லையா? ஸோ இந்த கொஷின் எத்தனையோ பேர் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் நிறையா பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து இன்னும் கிளாரிஃபை ஆகலைன்னா யூகேக்கு வர்றதுக்கு ஐஎல்டிஎஸ் வந்து மேண்டேட்டரியே கிடையாதுங்க. பட் ஒரு சின்ன கண்டிஷன் என்னென்னா, நம்மளோட டிகிரி நம்ம 10th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமான்றது அவங்களுக்கு மேண்டேட்டரி கிடையாது. பட் நம்மளோட காலேஜ் டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் நம்ம அதை பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பண்ணால் நம்ம யூகேக்கு ஒரு ஜாபுக்காகவோ இல்லை ஒரு ஸ்டடீஸ்க்காகவோ வர்றதுக்கு நம்ம எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட்டுன்னு தான் சொல்லலாம். ஓகே, நாங்கள் இந்தியாவில் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், என் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மெயின் அப்ளிகண்ட் யார், என்ன மாதிரியான வேலைக்காக வந்திருக்கோம், எத்தனை வருஷம் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய டீட்டெயில்ஸ் நாங்கள் என்ன மாதிரி ஜேர்னி நாங்கள் கோத்ரூ பண்ணிட்டு வந்தோன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணி. ஸோ இப்போது யூகேக்கு நமக்கு தெரிஞ்ச வழியில் நம்ம ரொம்ப பேசிக்காக நம்ம தெரிஞ்ச வழி வந்து ஒன்று ஜாபுக்காக வரலாம், இன்னொன்று ஸ்டடீஸ்க்காக வரலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ்க்காக வர்றதை பற்றி நான் சொல்கிறேன். இந்தியாவில் இருந்து யூகேக்கு ஸ்டடீஸ்க்காக வர்றவங்க நம்ம பேங்க் பேலன்ஸ் வந்து சம் அமௌண்ட் வந்து வச்சுருக்கணும். அது போக ஒன்ஸ் உங்களோட ஸ்டூடெண்ட் வீசா சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்துட்டு உங்களால் ஜாப் போக முடியுமா? கண்டிப்பாக போக முடியும், 100% ஷுவர். பட் எவ்வளோ மணி நேரங்கள் போக முடியும்னா ஒன்லி 20 hours பெர் வீக் நீங்கள் வந்து காலேஜ் டேஸில் வந்து நீங்கள் 20 hours பெர் வீக் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 20 hours தான் வந்து உங்களுக்கு அப்ரூவ்டு லிமிட் டு ஒர்க் இன் யூகே. அதுக்கப்புறம் நீங்கள் அந்தந்த வீக் நீங்கள் சேல்ரி நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணாலே நீங்கள் நெக்ஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸ் வந்து நீங்களே பே பண்ணிக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட இருந்து மணி வாங்காமல் நீங்களே வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு இப்போது காலேஜ் செமஸ்டர் லீவ் வருது, ஒரு 6 months செமஸ்டர் நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு 1.5 months இல்லை ஒரு 2 months லீவ் இருக்குது அப்படின்னா அந்த 2 months லீவில் you are 100% eligible to work like dependent visa holders. அதாவது நீங்கள் எவ்வளோ மணி நேரங்கள் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த 2 months நீங்கள் வந்து ஒரு 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 40 to 50 hours நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மணி ஃபுல்லாமே உங்களுக்கு சேவிங்ஸ் தாங்க. ஸோ அந்த சேவிங்ஸ் வச்சு நீங்கள் அடுத்த செமஸ்டர் ஃபீஸு, ஸோ உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஃபேமிலி உங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே இருக்கிற அக்காமடேஷன் இஷ்யூஸும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டம் தான் படுவீங்க அப்படின்றதுக்கெலாம் இல்லைங்க. நீங்கள் 100% உங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணுற எலிஜிபிலிட்டி இருக்குது. பட் என்னோட ஒரு சிறிய வேண்டுகோள் என்னென்னா, வெளிநாட்டுக்கு போனால் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. வெளிநாட்டுக்கு போனாலும் நான் சம்பாதிப்பேன், நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு என் ஃபேமிலியை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஒரு வைராக்கியத்தோடு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயந்தாங்க தேவைப்படும், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க, அந்த காலேஜில் அந்த ப்ரொஃபஸர் டீச் பண்ணுறதோ இல்லை அந்த புக்ஸு நீங்கள் அந்த ஆத்தரோட புக்ஸ் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுறதுக்கோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் இஷ்யூ இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு மன தைரியத்தோடு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையாமல் போயிடும். நம்ம என்னதான் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்தால் கூட ஒரு கம்பேரிசன் டக்குன்னு வந்துடுங்க. நம்ம மனசில் வந்து ஒரு
அடுத்தடுத்த நாளுக்கு போகிறதுக்குரிய அந்த ஒரு ஒரு நமக்காக ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு கம்மியாயிடும். அதனால மட்டும்தாங்க சொல்றேன். ஸோ இங்கிலீஷ் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கோம். ஈவன் நானுமே வந்து தமிழ் மீடியம்ல படிச்சு தான் நான் இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன வேர்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே, நம்ம இந்தியால ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால இங்க சர்வை பண்ண முடியும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வீசா பற்றியோ இல்லை ஸ்டூடெண்ட் வீசாவில் வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கும், ஸோ என்ன மாதிரி எப்படியெல்லாம் நம்ம ஜாப்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது வந்து ஜென்ரிக் வீசா. ஸோ ஜென்ரிக் வீசா அப்படின்னா டிபெண்டன்ட் வீசா, ஒர்க் வீசா நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒர்க் வீசாலேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒர்க் வீசா பற்றி நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டிபெண்டன்ட் வீசா சொல்கிறேன். டிபெண்டன்ட் வீசானா என்னென்னா, ஒரு ப்ரைமரி அப்ளிகண்ட், அதாவது ஒருத்தவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிருச்சு, அவங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க கூட இங்கே யூகேக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பேர் தான் டிபெண்டன்ட் வீசா. ஸோ அந்த டிபெண்டன்ட் வீசாவில் வர்றவங்களுக்கு இங்கே எல்லா விதமான ஒர்க் பண்ணுறதுக்கான அப்ரூவ்டு அத்தாரிட்டி வந்து இருக்குது. ஸோ அவங்க எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, என்னோடய டிபெண்டன்ட் இருக்காங்க. என்னோடய டிபெண்டன்ட்டுக்கு வந்து ஐடி ஒர்க்கில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்தியாவில். பட் இங்கே வந்து அவங்களுக்கு ஐடி ஒர்க் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. இங்கே நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. பட் எதுவுமே நம்ம நினச்ச உடனே நடக்கணும். இதை ஒரு 1 வீக்கில் எனக்கு இந்த ஜாப் கண்டிப்பாக கிடைக்கணும், இல்லை 1 மந்தில் நான் இந்த ஜாப் கிடைக்கணும், ஸோ எனக்கு செகண்ட் மந்த் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு டார்கெட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒரு தாட்டோட மட்டும் நீங்கள் யூகேக்கு வர வேண்டாம். டார்கெட் மாதிரி இதை நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து ஈஸியாக. ஸோ நான் ஏன் இந்த ஜாப் விஷயமா நான் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறேன்னா, நாங்கள் இங்கே இனிஷியலாக வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம் தான். பட் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் தான். நம்மளுக்கு இங்கே வந்து இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக, ஆறுதலாக, எல்லா விதமான ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு கஷ்டம்னாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாங்க. நம்ம தனியாக போகிறோம், ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், நமக்கு அங்கே யார் துணை இருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் விட்டுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோமேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இங்கே எல்லாருமே எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 7-8 இயர்ஸ் இருந்தவங்க தான். ஸோ உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எதுக்காகவும் இருங்க, தைரியமாக வாங்க, சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லெட் மீ கோ பேக் டு த பாயிண்ட். டிபெண்டன்ட் வீசாவில் வர்றவங்களுக்கு ஐடி ஜாப் தவிர வேறு எல்லா ஜாபுமே இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி வேலை தான் நம்ம பார்க்கணும், நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி வேலை தான் நமக்கு ஒத்து வரும். ஸோ யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து எதையுமே நான் குறை சொல்லலை. நம்ம வளர்ந்த விதம் அப்படி, நம்மள்ட்டும் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கணும், நம்ம திருப்பி அந்த கஷ்டத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் நம்ம தான் நல்லா இருந்துட்டோமே, நம்ம ஏன் இப்போ வந்து கஷ்டப்படணும்னு சொல்லி நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே இங்கே இருக்கிறவங்க யாருமே நினைக்க மாட்டாங்கங்க. நான் ஓகே, இங்கே ஜாப்ஸ் எந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் கிடைக்கும்னா, மெக்டியில் சேல்ஸ் எம்ப்ளாயாக இருக்குது, கேஎஃப்சியில் சேல்ஸ் எம்ப்ளாயி கூப்பிடுவாங்க. அண்ட் தென் நமக்கு நிறைய டெக்ஸ்டைல் ஸ்டோர்ஸ் இருக்குது, ஷூஸ் ஸ்டோர்ஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது, சூப்பர் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 20 hours per week அவங்கள தான் வந்து கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு 3 to 4 weeks இருந்துட்டு சேஞ்ச் ஆனால் கூட நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் அவங்களுக்கு ஈஸியாக பார்த்துடலாம். பட் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயாக வந்து ஒரு டிபெண்டன்ட் வீசா ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து திடீர்னு லெஃப்ட் ஆகிட்டாங்கன்னா அகெயின் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி வந்து அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோர்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாமல் நீங்கள் மெயினாக வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணுன்னா, உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வந்து 8 hours கொடுக்குற மாதிரியான வேலைகள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறையா சொல்லலாங்க. பட் இந்த டிபெண்டன்ட் வீசா பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு போதும். ஸோ ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து, ஸோ டிபெண்டன்ட் வீசாவில் வர்றவங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் மஸ்ட்டு கிடையாது. பட் அவங்க இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கேன், என் கம்பெனியில் நான் ஒரு எம்ப்ளாயை நான் ஒரு கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கமெண்ட்டை அந்த கேண்டிடேட் வந்து புரிஞ்சுக்கணும், அந்த எம்ப்ளாயி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து அவங்க பதில் சொல்லணும். அப்படின்னா அது மட்டும்தான் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் திஸ் யூகே பீப்புள். ஸோ அவங்க அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பேசிக் இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மேண்டட்டரி கிடையாதுங்க.
இன்னொரு விஷயம், நான் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்தியாவில் இருக்கேன். எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லை. ஒரு ஜாப் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். யூகேல நான் ஜாப் பார்த்துட்ருக்கேன். பட் எப்படி அந்த ஜாப் சர்ச் பண்ணுறது அப்படின்றத நான் கவர் பண்ணுறேன். ஸோ லிங்க்டின் போங்க. லிங்க்டின்ல போயிட்டு நீங்கள் யுனைட்டட் கிங்டம் போட்டுட்டு, இல்லை நான் பெல்ஃபாஸ்ட்னு நான் போடுறேன் அப்படின்னா பெல்ஃபாஸ்ட் போட்டுட்டு வித் ஸ்பான்சர்ஷிப்னு கொடுத்தீங்கன்னா, அந்த வித் ஸ்பான்சர்ஷிப்பில் எத்தனை கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்றத பாருங்கள், எத்தனை ஜாப்ஸ் வந்து வேக்கன்சி இருக்குன்றத பாருங்கள். அதில் ஒவ்வொன்றா நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருங்க. அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேளுங்க. இல்லை அது ஒத்து வரல அப்படின்னா நெக்ஸ்ட்டு வேக்கன்சிஸ் பாருங்கள். ஓகே. ஸோ யூகேல ஜாப் தேடுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஸ் இருக்குது அப்படின்னா, லிங்க்டின் இருக்குது, இண்டீட் இருக்குது, டோட்டல் ஜாப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது எல்லாமே நீங்கள் வந்து டெய்லி அதை வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. என்ன மாதிரியான நியூ வேக்கன்சிஸ் வந்தால் கூட நீங்கள் அதை வந்து நீங்கள் போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, ஒரு ரிப்பிட்டேட்டிவ் ஜாப் வேக்கன்சிஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, கேர் ஜாப்ஸ் வந்து இருக்குங்க. கேர் ஜாப்ஸ்னால் என்னென்னா, இங்கே இருக்கிற குழந்தைகளை வந்து பார்த்துக்கிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து டைம் இருக்காது வீக் டேஸில். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைல்ட் கேரில் போயிட்டு விட்டுருவாங்க. ஸோ சைல்ட் கேரில் இருக்கிறவங்க அந்த குழந்தைங்கள பார்த்துப்பாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கேர் ஜாப்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து பேமெண்ட்டும் வந்துட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஸோ இப்போது ஜாபுக்கு வர்றவங்களுக்கு சேலரிஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட டவுட்டு. யூகேல வந்தால் நம்ம எக்ஸ்பென்சஸ்லாம் தாண்டி சேவிங்ஸ் பண்ண முடியுமான்றது தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம நினச்சா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். இந்தியாவிலையுமேனு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தேன். நான் 15,000 என் ஹஸ்பண்ட் சேலரி வாங்குறாங்க. அந்த 15,000 நான் மிச்சம் பண்ணி நான் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ஃபேமிலி கூட கலாட்டாக்கு இன்டர்வியூ கொடுத்தது நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி தாங்க நான் சொல்கிறேன். ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக நான் 1 லேக் தான் சேலரி வாங்குறேன், 1 லேக் சேலரியில் நான் வந்து இங்கே யூகேல வந்து நான் சர்வை பண்ணிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது தான் நான் சொல்லுவேன். பட் அந்த வீசா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே எந்த வீசா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து இவ்வளோ சேலரி இருந்தால் மட்டும்தான் அந்த வீசா வந்து உங்களுக்கு அப்ரூவே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுது அப்படின்னா பேசிக் க்ரைட்டீரியாவே ஒரு வருஷத்துக்கு 35 லட்சத்துலேருந்து 37,50,000 ரூபா இருந்தால் மட்டும்தான், நம்ம ஊர் காசுக்கு சொல்கிறேன். ஸோ ஐஎன்ஆர் வந்து 35 லட்சத்துலேருந்து 37,50,000 ரூபா இருந்தால் மட்டும்தான் அந்த வீசா வந்து யூகே கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாதுங்க. அக்காமடேஷனுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருவீங்க. ஸோ அது போக கிராசரிஸ் எடுத்து வச்சுருவீங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சது போக உங்கள்கிட்ட மீதி எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இது ஸ்டூடெண்ட் வீசாவில் வர்றவங்களும் சேவ் பண்ணலாம். பட் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வீசாவில் வர்றவங்களுக்கு இப்போதைக்கு டிபெண்டன்ஸ் வந்து கூட்டிகிட்டு வர்றது வந்து இந்த வருஷத்தில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க ஏப்ரல் 1 பட் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு நான் என்னோடய அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கிறவங்க அவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். எனக்கு மந்த்லி வந்து அக்காமடேஷன்ஸ் இவ்வளோ, கிராசரிக்கு இவ்வளோ ஆகுது, ஷேர்ட் அக்காமடேஷனில் தான் மோஸ்ட்லி தனியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அக்காமடேஷனுக்கு கம்மியாக தான் ஆகும். கிராசரிஸ்க்குமே சிங்கிள் ஹேண்டடாக குக் பண்ணாங்க அப்படின்னா கம்மியாக தான் ஆகும். அது போக நமக்கு அன்றாட செலவுன்னு சொல்லிட்டு இந்த பஸ் சார்ஜு இந்த மாதிரிலாம் ஆகும். இதெல்லாம் போக எவ்வளோ ரூபா மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரஃப் கால்குலேஷன் போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும், ஒரு ஃபேமிலியாக வந்து இருந்தால் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உடனே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி டேட்டா நான் எடுத்து வச்சேன். உங்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் எஸ்பிஆர் ஃபேமிலி விளாக்ஸ்ன்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.